Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Business Max Integral Calculus 2, exercise 3.2 18 sum. If the marginal cost of a production of the company is directly proportional to the number of units X. Marginal cost is directly proportional to the number of units produced. Then find the total cost function where the fixed cost is rupees 5,000 கொடுத்துறாங்க. இது ஒரு question. Find the total cost function where the fixed cost is 5,000 and the cost of producing 50 units. X வந்து 50 units. அப்போ அதனுடைய cost producing எவ்வளவு 5625 இருக்கும்போது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Marginal cost is directly proportional to X. இப்படி marginal cost is directly proportional to the number of units X ன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க given. அதனால marginal MC is directly proportional to X. அப்போ அதை எப்படி எழுதலாம் MC equal to ஒரு constant MC equal to KX அப்படின்னு எழுதலாம். MC marginal cost எப்படி எழுதுவோம் DC by DX equal to KX. That implies dx அங்கே கொண்டு போகிறோம் dc equal to kx into dx. ஓகே அப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம் integrating dc equal to k constant வெளியே எடுத்துகிறேன் k into integrating x dx இங்கே integrating போடுறேன். ஓகேயா அப்போ dc இன்டகிரேட் பண்ணால் c equal to k, x இன்டகிரேட் பண்ணால் x square by 2. இங்கே c k இருக்கனால என்ன போட்டுக்கிறேன் ப்ளஸ் k1 போட்டுக்கிறேன் ப்ளஸ் k1. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். அப்புறம் when x equal to 0 the total cost function where the fixed cost is 5,000. அப்போ x equal to 0 இருக்கும்போது c வந்து எவ்வளவோ 5,000 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1. அப்போ cல என்ன பண்ணணும் 5,000 equal to k into 0. அப்போ 0 by 2 0. அப்போ 5,000 equal to 0 plus k1. ஓகேயா 5,000 equal to 0 plus k1. அப்போ k1 நமக்கு என்ன கிடைச்சிச்சு 5,000. இந்த k1 5,000 சப்ஸ்டியூட் k in equation 1. இந்த k1ல என்ன போடணும் 5,000. அப்போ c equal to kx square by 2 plus 5,000. c equal to kx square by 2 plus 5,000 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ திரும்ப இன்னொரு கொஸ்டின்லேயே the cost of producing 50 units is rupees 5625. அப்போ எக்ஸ் தான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இல்லையா. எக்ஸ் வந்து 50 இருக்கும்போது சி வந்து எவ்வளவு 5625. இப்போ இந்த என்ன செய்கிறேன் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இது என்ன எடுத்துக்கிறோம் ஈக்குவேஷன் 2. சப்ஸ்டியூட் எக்ஸ் அண்ட் சி, எக்ஸையும் சப்ஸ்டியூட் எக்ஸ் அண்ட் சி இன் ஈக்குவேஷன் 2. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2 எழுதியிருக்கேன் இல்லையா. சப்ஸ்டியூட் எக்ஸ் அண்ட் C in equation 2. C ல என்ன போடுறேன் 5625 equal to K. X ல என்ன போடுறேன் 50 square by 2 plus 5,000. 5625 இந்த 5,000 அப்படியே இந்த சைடு வருது minus 5,000 equal to 50 square 2,500 K by 2. ஓகேயா implies 5625 minus 5,625. இப்போ நல்லா என்னுடைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதை சப்ராக்ட் பண்ணும்போது 625. இந்த 2 இங்கே மேலே போயிருது இன்ட்டு 2 டிவைடட் பை 2,500 கீழே வந்துடுது. புரிஞ்சிச்சா 625 இன்ட்டு 2 இந்த 2,500 இங்கே வந்துடுது. தட் இஸ் ஈக்குவல் டு கே. 625 இன்ட்டு 2 1,250 பை 2,500 ஈக்குவல் டு கே. ஒரு ஜீரோ கேன்சல். 125 250. 125 எத்தனை டைம்ஸ் இருக்குது 2 டைம்ஸ். அப்போ 1/2ன்னு கிடச்சிட்டு k equal to 1/2. k equal to 1/2 சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2. அப்போ c equal to kக்கு பதிலாக என்ன போடுறோம் 1/2 x square by 2 plus 5,000. அப்போ என்ன ஆயிருது ஆன்சர் c equal to x square 2 2s are 4. c equal to x square by 4 plus 5,000. ஓகேயா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.